மகாராஷ்டிராவோட தானே மாவட்டத்தில் இருக்கிற கல்யாண நகரத்தில் இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. டிசம்பர் 8, 2019 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 5:15 இருந்து 5:30 இருக்கும். அங்க இருக்கிற கல்யாண் ரயில் நிலையத்தில் ஒருத்தர் பெரிய கனத்த கருப்பு பையொன்ன ரொம்பவே சிரமப்பட்டு தூக்கிட்டு வந்து கொண்டிருக்கார். ரயில்ல இருந்து இறங்குற பயணிகளை பிக்கப் பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நிறைய ஆட்டோக்கள் ஆட்டோ ஓட்டுநர்களோட காத்து கொண்டிருக்கு. அந்த கருப்பு பைய தூக்கிட்டு வந்த அந்த ஆண் ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் கோவா நாகாவுக்கு போக முடியுமான்னு கேட்கிறான். ரயில் நிலையத்துல இருந்து 30 நிமிடங்களுக்குள்ள அங்க போய் சேர முடியும். சோ காலித் மொய்மின் என்ற ஆட்டோ டிரைவர் வந்திருந்த நபர் கேட்ட இடத்துக்கு போக தயாராக யோசிக்கிறப்போ அந்த நபர் சுமந்து கொண்டு வந்திருந்த அந்த கருப்பு பையில இருந்து ஒரு வித்தியாசமான மனம் வாரத்தை கவனிக்கிறார். காலித்துக்கு அந்த துர்நாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியல. அதனால வந்த நபர்கிட்டயே உங்களோட பையில என்ன இருக்கு, அதுல இருந்து ரொம்பவே துர்நாற்றம் வருகுதுன்னு கேட்கிறார். அதுக்கு அந்த நபர் பெருசா ஒண்ணும் இல்ல, அந்த பையில அழுகின காய்கறிகள் கொஞ்சம் இருக்கு, போற வழியில குப்பை கிடங்கு ஒன்று இருக்கு, அதுல போட்டுட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்கான். காலித்துக்கு ஆட்டோ ஓட்டுறது முழு நேர தொழில் என்பதனால தன்னோட ஆட்டோவை எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கிற பழக்கம் காலித்துக்கு இருக்கு. அந்த மனிதர் தனியாளா அந்த கனமான பைய சிரமப்பட்டு தூக்கிட்டு வந்திருந்தாலும் அதுல இருந்து வர துர்நாற்றம் காரணமா தன்னோட ஆட்டோவில் அந்த பைய வச்சு கொண்டு போறதுக்கு காலித் மறுப்பு சொல்லி இருக்கான். காலித்துக்கு அப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அந்த கருப்பு பைய பாக்குறதுக்கு அது புத்தம் புதுசு போல இருந்திருக்கு. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி தான் வாங்கினது போல இருந்திருக்கு. அதுல யாராச்சும் அழுகின காய்கறிகளை வச்சு கொண்டு குப்பையில போடுவாங்களா என்று யோசிச்சிருக்கார். சாதாரணமா யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சோ காலித்துக்கு வந்தது ஒரு சாதாரணமான சந்தேகம் தான். அந்த நபர் அங்க இருக்கிற வேற சில ஆட்டோ டிரைவர்கள் கிட்ட சவாரி போறதுக்கு கேட்கிறார். ஆனா பையில இருந்து ரொம்பவே துர்நாற்றம் வந்ததுனால யாருமே அந்த நபர் சொன்ன இடத்துக்கு அந்த பையோட அவரை கூட்டிக் கொண்டு போறதுக்கு மறுப்பு சொல்லி இருக்காங்க. கடைசியா ஒரு ஆட்டோ டிரைவர் மட்டும் அந்த நபர் சொல்ற இடத்துக்கு போகணும்னா தனக்கு 180 ரூபாய் தரணும்னு கேட்டிருக்கார். பொதுவா கல்யாண் ரயில் நிலையத்தில் இருந்து கோவா நாகாவுக்கு போறதுக்கு ஆட்டோ கட்டணம் 70 இருந்து 80 ரூபாய் வரை இருக்கும். ஆட்டோ டிரைவர் கேட்டது கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு அதிகமான பணம். ஆனா அந்த நபர் அந்த டிரைவர் கேட்ட பணத்தை உடனடியா தாரத்துக்கும் ஒத்துக்கொள்றார். காலித்துக்கு வந்த நபர்ல ஆரம்பம் முதலே ரொம்பவே சந்தேகம் இருந்திருக்கு. அதனால அந்த நபரை ரொம்பவே கவனிச்சு கொண்டிருந்திருக்கார். அந்த நபரோட முகத்திலையும் சரி உடம்புலையும் சரி ஏதோ ஒரு படபடப்பு இருந்திருக்கு. அதோட அந்த பையிலிருந்து வர துர்நாற்றம் அழுகிய காய்கறிகள் இருந்து வாரது போல இருக்கல, அழுகின இறைச்சி அல்லது மீன்கள்ல இருந்து எந்த மாதிரி மனம் வீசுமோ அது போல தான் அந்த நபர் கொண்டு வந்த பையில இருந்து அந்த மனம் வந்திருக்கு. இது எல்லாமே அந்த ஆட்டோ ஓட்டுநர் காலித்துக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்துது. சோ அந்த நபர்கிட்டயே போய் அந்த பையை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு காட்ட சொல்லி கேட்கிறார். இதனால கோபம் அடைந்த அந்த நபர் காலித்துக்கிட்ட கடுமையான வார்த்தைகளால பேசி இருக்கார். பையை திறந்து காட்டலனா போலீஸுக்கு கால் பண்றதா சொல்லி காலித் தன்னோட மொபைல் போனை எடுத்து போலீஸுக்கு டயல் பண்ணின அடுத்த கணமே அந்த பைய நின்ற இடத்திலேயே கீழே போட்டுட்டு மறுபடியும் கல்யாண் ரயில் நிலையம் பக்கமா அந்த நபர் ஓடி கூட்ட நெரிசல்ல காணாம போயிட்டான். அந்த பையில இருந்து துர்நாற்றம் அளவுக்கு அதிகமா வர ஆரம்பிக்குது, ஈக்கள் மொய்க்க ஆரம்பிக்குது. இதனால தகவல் கல்யாண் காவல்துறைக்கு சொல்லப்படுகிறது. அங்க இருந்து போலீஸ் குழு ஒன்று உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து சேர்றாங்க. காவல்துறை அந்த பையை மெதுவா திறக்கிறாங்க. பை முழுசா திறக்கப்பட்டதும் அந்த காட்சி சுத்தி இருந்த மக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், போலீஸ் என்று எல்லாரையுமே கதிகலங்க வச்சிருக்கு. அந்த பைக்குள்ள ஒரு மனிதனோட உடல் பாதி வெட்டப்பட்ட நிலையில இருந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா இடுப்புக்கு கீழே இருக்கிற பாகங்கள் மட்டும் அந்த கருப்பு பையில வைக்கப்பட்டிருந்திருக்கு. அதை பார்த்ததும் அது ஒரு பெண்ணோட உடல் என்பது தெரிய வருகிறது. இடுப்புல இருந்து அதுக்கு மேல் இருக்கிற பாகங்களோ அந்த பெண்ணோட தலையோ அந்த பையில இருந்திருக்கல. அந்த உடல் பாகம் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கொல்லப்பட்ட பெண்ணோட தலை கிடைக்காததுனால அதை யாரென்று கண்டுபிடிக்கிறது காவல்துறைக்கு ரொம்பவே சவாலான காரியமா மாறி போகுது. அந்த பெண்ணோட பெரும்பகுதி உடல் கூரான ரம்பம் போன்ற ஆயுதம் ஒன்றால வெட்டப்பட்டிருக்கு. சில இடங்கள் கத்தி போன்ற கூரான ஆயுதம் ஒன்றால வெட்டப்பட்டிருக்கிறதும் தெரிய வருகிறது. வேற எந்த தடயங்களும் அங்க கிடைக்காததுனால அந்த பைய அன்னைக்கு கல்யாண் ரயில் நிலையத்துக்கு கொண்டு வந்த அந்த அடையாளம் தெரியாத நபர் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டு விசாரணை ஆரம்பிக்கப்படுகிறது. முதல்ல காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்க கிட்டையும் அந்த பையன் முதல்ல பார்த்தவங்க கிட்டையும் விசாரணை ஆரம்பமாகுது. அங்க இருந்த பல ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த பையையும் அதை கொண்டு வந்த நபரையும் பார்த்திருக்காங்க. அந்த பைய கொண்டு வந்த நபரோட தோற்றம் பற்றி விசாரிச்சப்போ அவன் சிவப்பு நிற சட்டையும் காக்கி கலர்ல பேண்டும் தலையில வெள்ளை நிறமான ஒரு துண்டும் அணிஞ்சிருக்கிறதா அவங்க சொல்லி இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த நபர் ரயில் நிலையத்துக்குள்ள இருந்து வெளியே வந்ததா சொல்லி இருக்காங்க. அதனால ரயில் நிலையத்துக்குள்ள பொருத்தப்பட்ட எல்லா சிசிடிவி கேமராக்களையும் போலீஸ் ஆராய ஆரம்பிக்கிறாங்க. டிசம்பர் 8 அதிகாலை 4:30 இருந்து அந்த ரயில் நிலையத்துக்கு வந்து போன நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மத்தியில சிவப்பு சட்டை, காக்கி கலர் பேண்ட், தலையில துண்டு கட்டியிருந்த அந்த நபரை காவல்துறை எல்லா பக்கங்களும் கிடைச்ச சிசிடிவி காணொலிகள்ல இருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியா பார்த்துட்டு வரப்போ
ஒரு சிசிடிவி கேமராவில் அவங்க தேடின அந்த நபர் கருப்பு பையொன்னை தூக்கிட்டு வாரது பதிவாகி இருந்திருக்கு. ஆனா இன்னுமொரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை காவல்துறை கவனிக்கிறாங்க. அவங்க தேடி போன அந்த சந்தேக நபரோட இன்னும் ஒருத்தர் அந்த பைய தூக்கி கொண்டு வாரது கல்யாண் ரயில் நிலையத்தில் பதிவாகி இருந்திருக்கு. அந்த 2 நபர்களும் அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டு சடலத்தை அப்புறப்படுத்த ரயில் நிலையத்தில் இருந்து வெளியே போயிருக்கலாம் என்று போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆட்டோ ஓட்டுநர்கள் சொன்னதுல இருந்து ஒருத்தர் மட்டும்தான் அந்த பையோட தங்க கிட்ட வந்து பேசியதாகவும் அவன் கூட வேற யாரும் வந்திருக்கல என்றும் சொல்லி இருந்தாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் போலீஸுக்கு கால் பண்ணினப்போ அந்த சந்தேக நபர் மறுபடியும் ரயில் நிலையம் உள்ள ஓடி போய் காணாமல் போயிருப்பான். காலை 5:30 மணி அளவுல அந்த நபர் ரயில் நிலைய நடைபாதை மேடை வழியா ஓடி கழிப்பறைக்கு சென்றது இன்னும் ஒரு சிசிடிவில பதிவாகி இருந்திருக்கு. சில நிமிடங்களுக்கு பின்னாடி கழிப்பறையில இருந்து தன்னோட சிவப்பு நிற சட்டையை மாற்றிட்டு வேறு ஒரு சட்டையை அணிஞ்சிட்டு வெளியே வந்திருக்கிறதும் தெரிய வருகிறது. ஆனா காக்கி கலர் பேண்டா அவன் மாற்றி இருக்காததுனால அந்த நபரை கொஞ்சம் சுலபமா அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதா இருந்திருக்கு. வெளியே வந்தவன் சாதாரணமா நடைபாதை வழியா நடந்து வேறு ஒரு வழியால அங்கிருந்து வெளியேறி இருக்கான். சிசிடிவி காணொலியில இருக்கிற நேரத்தை வச்சு பார்க்கிறப்போ அதிகாலை 4:57 தான் வேறு ஒரு ரயில்ல இருந்து கல்யாண் ரயில் நிலையத்துக்கு அவன் இறங்கி வாரது தெரிய வருகிறது. அப்போ அந்த நேரத்தில் கல்யாண் ரயில் நிலையத்துக்கு வந்திருந்த ரயில்கள் எங்கிருந்து வந்ததோ அந்த ரயில் நிலையங்களுக்கு போய் அங்க கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் எல்லாத்தையும் காவல்துறை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குற்றவாளியோட முக அடையாளம் தெரியாம போனதுனால துணியோட நிறத்தை மட்டும் வச்சுட்டு நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மத்தியில அவனை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம் என்பது காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெண்ணோட இறப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்க இதை பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருந்திருக்கு. யாரோட வீட்டில இருந்தும் பெண் யாரும் காணாமல் போயிருந்தா காவல்துறைக்கு வந்து சொல்ல சொல்லியும் பொது இடங்கள்ல ஏதாச்சும் சந்தேகத்துக்கிடமான பைகள் கிடைச்சா கட்டாயம் காவல்துறைக்கு வந்து சொல்ல சொல்லியும் மக்களுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. பல்வேறு ரயில் நிலையங்களில் கிடைச்ச சிசிடிவி காணொலியை வச்சு நடத்தின கடின சோதனைக்கு பலன் கிடைக்குது. குறிப்பிட்ட சந்தேக நபர் கல்யாண் ரயில் நிலையத்தில் இருந்து 12.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தித்வாலா ரயில் நிலையத்துக்கு அதிகாலை 4 மணிக்கு அதே கருப்பு பையோட வந்திருக்கிறது அங்க பதிவாகி இருந்திருக்கு. ஆனா அங்க அவன் யார் கூடயும் வந்திருக்கல, தனி ஆளா தான் வந்திருக்கான். பை ரொம்பவே கனமா இருந்ததுனால அந்த நபர் கண்டிப்பா தித்வாலா ரயில் நிலையத்துக்கு பொது போக்குவரத்து ஏதாச்சும் ஒண்ணு கட்டாயம் பயன்படுத்தி இருக்கணும். அதனால முதல்ல தித்வாலா ரயில் நிலையத்துக்கு வெளியே நின்ற ஆட்டோ சாரதிகள் கிட்ட சிசிடிவி காணொலிகளை காட்டி விசாரிச்சுட்டு வந்தப்போ ஒரு ஆட்டோ சாரதி அந்த நபரை அவரோட ஆட்டோவில் கூட்டி கொண்டு வந்தது தெரிய வருகிறது. அந்த ஆட்டோ சாரதி அந்த நபரை இங்கிருந்து பிக்கப் பண்ணினா என்று விசாரிச்சுட்டு வரப்போ தித்வாலா ரயில் நிலையத்துக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற இந்திரா நகர்ல இருந்து அந்த நபர் வந்திருக்கிறது தெரிய வருகிறது. அந்த ஆட்டோ சாரதி இந்திரா நகர்ல இருக்கிற சாலை ஒன்று கூட வந்து கொண்டிருக்கிறப்போ இந்த நபர் கையில ஒரு பெரிய கருப்பு நிற பைய வச்சுக்கொண்டு அந்த ஆட்டோவை நிறுத்தி இருக்கார். தனியொரு ஆளா அந்த பைய ஆட்டோவுக்குள்ள வைக்கிறதுக்கு அவன் சிரமப்பட்டதுனால அந்த சாரதியும் அதை தூக்கி வைக்கிறதுக்கு உதவி பண்ணியதாகவும் பின்னாடி அவன் சொன்னது போல தித்வாலா ரயில் நிலையத்தில் கொண்டு வந்து இறக்கி விட்டதாகவும் அந்த ஓட்டுநர் சொல்லி இருக்கான். இந்த வழக்குக்காக வேலை செய்த சஞ்சய் பாபர் என்ற ஒரு கான்ஸ்டபிள் இந்த நபரோட புகைப்படத்தை கொண்டு இந்திரா நகர்ல விசாரிச்சுட்டு வரப்பதான் அங்க இருக்கிற சாய் கிருவாஸ் வால் என்று சொல்லப்படும் குடியிருப்பு ஒண்ணுல அந்த நபர் குடியிருக்கிற விஷயம் தெரிய வருகிறது. இந்த புகைப்படத்துல அந்த நபரோட முகம் சரியாக தெரியாவிட்டாலும் அந்த நபரோட உயரம் மற்றும் அந்த நபர் துணி போட்டிருக்கிற ஸ்டைலை வச்சு பார்க்கிறப்போ அது அரவிந்த் போல இருக்கிறதாக அந்த ஏரியா மக்கள் பலரும் சொல்லி இருக்காங்க. முழு பேர் அரவிந்த் திவாரி, வயசு 47, இதே குடியிருப்புல ரொம்ப நாளா குடியிருக்கிற ஒருத்தர். இவரோட வீட்டை விசாரிச்சு போறப்போ அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு. பவன் ஹேண்ட்ஸ் லாஜிஸ்டிக் என்று சொல்லப்படுற ஒரு போக்குவரத்து நிறுவனம் ஒன்றுல அரவிந்த் திவாரி மேலாளரா வேலை செஞ்சு வந்திருக்கார். அது மட்டும் இல்லாம அரவிந்த் திவாரிக்கு ஒரு மகள் இருக்கார் என்றதையும் சில நாட்களா அவங்க அந்த வீட்டில் இல்லை என்பதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அரவிந்த் திவாரியை கைது பண்ணிட்டு அங்க இருந்து மகாத்மா புலே சவுக் காவல் நிலையத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து விசாரணையை தொடங்குறாங்க. ஆரம்பத்துல மகள் தங்களோட சொந்த ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாலும் போலீஸ் சிசிடிவி காணொலியையும் அந்த கருப்பு நிற பையை பற்றியோ எல்லா விஷயங்களையும் சொல்லி மறுபடியும் விசாரிச்சப்போ அதுக்கு மேல தப்பிக்க முடியாத அரவிந்த் உண்மையை ஒத்துக்கொண்டு நடந்த சம்பவத்தை ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். கொல்லப்பட்ட பெண் 22 வயசான பிரின்சி திவாரி, அரவிந்த் திவாரியோட மூத்த மகள். ஆரம்பத்துல அரவிந்த் திவாரி உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஜான்பூர் என்ற இடத்துல மனைவி மற்றும் 4 பெண் குழந்தைகளோட வசித்து வந்திருக்கார். அரவிந்த் 2014 வேலை விஷயமா மும்பைக்கு வந்திருக்கார். இந்திரா நகர்ல இருக்கிற ஒரு குடியிருப்பு ஒண்ணுல தனியாளா தங்கி இருந்திருக்கார். 2019 பிரின்சி கொல்லப்படுறதுக்கு 4-5 மாசங்களுக்கு முன்னாடி பிரின்சி அவளோட அப்பாவோட தங்கிட்டு அவளோட பட்டப்படிப்பை முடிச்சிட்டு வேலை தேடி வந்திருக்கா. பிரின்சிக்கு தனியார் நிறுவனம் ஒன்றுல எழுத்தாளரா வேலை கிடைக்குது. ஒரு நாள் பிரின்சி அவளோட அப்பா கிட்ட தான் வேலை செய்யற இடத்துல ஒன்னா வேலை செய்யற ஒரு பையனை
காதலிக்கிறதாகவும் அவனை திருமணம் பண்ணிக்க விரும்புறதாகவும் சொல்லியிருக்கா. பிரின்சி காதலிக்கிற பையன் வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவனா இருந்ததுனால பிரின்சி காதலுக்கு அரவிந்த் மறுப்பு சொல்லி வந்திருக்கார். வேறு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை தன்னோட மூத்த மகள் திருமணம் பண்ணிக்கிட்டா தன்னோட மத்த 3 மகளோட திருமணத்தை அது பாதிக்கும் என்று அரவிந்த் நினைச்சிருக்கான். இதனால இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. 2019 டிசம்பர் 6 அன்னைக்கு பிரின்சி வேலை விட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததும் இந்த பிரச்சனை 2 பேருக்கும் பெருசா வடிச்சிருக்கு. அதனால பிரின்சி எலி மருந்த தானாகவே குடிச்சதா அரவிந்த் போலீஸுக்கிட்ட சொல்றான். ஆனா காவல்துறை அரவிந்த் தான் சாப்பாட்டுல எலி மருந்த கலந்து கொடுத்திருக்க வேண்டும் என்று நம்புறாங்க. பிரின்சி விஷம் குடிச்ச பின்னாடி மயங்கி விழுந்திருக்கா. ஆனா அரவிந்த் அவளை வைத்தியசாலைக்கு கொண்டு போய் காப்பாற்றணும் என்று அப்ப நினைச்சிருக்கல. அன்னைக்கு நாள் முழுவதும் பிரின்சி மயக்கத்திலேயே இருந்து இறந்து போயிருக்கா. மறுநாள் காலையில அரவிந்த் சந்தைக்கு போய் 2 பெரிய பைகளையும் ஒரு வாளொன்றையும் வாங்கிட்டு வந்திருக்கான். பிரின்சியோட உடலை 3 துண்டுகளா வெட்டி இருக்கான். தலை வேறாகவும் உடலை 2 துண்டுகளாகவும் வெட்டி இருக்கான். தலையையும் உடலின் மேல் பாகத்தையும் ஒரு பையில போட்டு அதை எடுத்துட்டு போய் தித்துவல்லா ஆற்றில போட்டுட்டு வந்திருக்கான். அடுத்த பையை எடுத்துட்டு தித்துவல்லா ரயில் நிலையத்துக்கு போய் அங்க இருந்து கல்யாண் ரயில் நிலையத்துக்கு போயிருக்கான். பை ரொம்பவே கனமா இருந்ததுனால கல்யாண் ரயில் நிலையத்தில் நின்ற ஒருத்தர்கிட்ட அதை தூக்கி கொண்டு தர சொல்லி உதவி கேட்டிருக்கான். கல்யாண் ரயில் நிலையத்தில் பதிவான காணொலியில இருக்கிற இன்னொருத்தர் அரவிந்த் திவாரிக்கு எதர்ச்சியாக உதவி பண்ண வந்தவர் என்பது அப்பதான் காவல்துறைக்கு தெரிய வருகிறது. ஆற்றில வீசப்பட்ட மற்ற உடல் பாகங்கள் உள்ளூர் மீனவர்களோட உதவியோட டிசம்பர் 11 அன்னைக்கு கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த பையில தலை மிஸ் ஆகி இருக்கு. கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அரவிந்த் திவாரியோட வீட்டில இருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. DNA பரிசோதனை மூலமா உடல் பாகங்கள் பிரின்சியோடது என்பதும் உறுதிப்படுத்தப்படுகிறது. கடைசியா ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட சந்தேகத்தினால ஜாதி வரியில மகளை கொன்ற தந்தையோட குற்றம் முடிவுக்கு வந்திருக்கு.